வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நாம் குஜராத் ரியாட் பற்றின புத்தகங்களில் இருந்த செய்திகளெல்லாம் படித்தோம் நேற்று. எதுக்காகனா ஆர்எஸ்எஸ் ஹிந்து முன்னணி ஹிந்துக்களே ஒன்று திரளுங்கள்னு சொல்லக்கூடிய கோஷத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய வன்முறையும் அதோட பயங்கரவாதமும் மக்களுக்கு புரியணும் அப்படின்ற சூழலில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ குஜராத் ரியாட் நடந்தப்போ உள்ள செய்திகள் தான் நம்ம பார்த்துருந்தோம். நாம் அதோட டாக்குமெண்ட்ரி தோழர் வீரமணி அப்படிங்கிறவர் அவருடைய பேஜில் அந்த அந்த வீடியோவில் அவர் ஒரு சஜஷன் கொடுத்துருந்தார். ஒரு படம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிற யூடியூப்ல இருக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், குஜராத் ரியாட் எவ்வளோ கொடூரமாக நடந்தது. இந்துக்களே ஒன்று திரளுங்கள் அப்படின்னு கூற இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க அங்க நிகழ்த்தின வன்முறையின் உச்சக்கட்ட அளவு என்ன அப்படிங்கிறது உங்களால அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ பில்கிஸ் பானு வழக்கு நம்ம ஓரளவு முற்போக்கு வட்டாரத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா அதான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிர்பயா வழக்கு இந்தியா ஃபுல்லா தெரியும். பில்கிஸ் பானு வழக்கு அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் புரிந்தவர்கள் தான் எதிர்த்து பேசினாங்களே தவிர வெகுஜன பார்வைக்கு அது போன மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே பில்கிஸ் பானுனா யாருன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு பெண்ணோட சூழலை நம்ம பார்த்தோம். நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம கட்டுரைகள்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஃபைனல் சொல்யூஷன் டாக்குமெண்ட்ரியில அங்கே வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க, 2003 ஜனவரி 10 அங்கே குடியிருந்த மக்கள் 2003 ஜனவரி 10 நம்மலாம் நம்ம வீட்டில் ஏதோ ஓரளவு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்திருக்காது. ஆனால் அவ்வளோ கொடூரமான இரவா யாருக்குமே இருந்திருக்காது. ஸோ அது மிக கொடூரமான இரவு. அந்த பகுதி மக்களுடைய வீடுகளில் கெரோசின் ஊத்துறது, சிலிண்டரை தூக்கி உள்ள போட்டு எரிக்கிறது, சிலிண்டர் பாம்ஸ் போடுறது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எடுத்துட்டு அவங்க மேல டயர்ல தீ வச்சு அவங்க மேல எரியறது. அதை அவங்க எரியறதை பார்த்து இவங்க சுத்தி நின்று கரகோஷம் போடுறது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்களே ஜெய் ஸ்ரீராம், அந்த கோஷம்லாம் அவங்க போட்டதுதான். அங்கேயும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் தான் போடுறாங்க. நீங்க ஒருவேளை ராம பக்தரா இருக்கலாம், ஆனா நீங்களும் அவங்களும் ஒன்னான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பெண்களை வேட்டையாடுறது. ரேப் இஸ் எ பொலிட்டிக்கல் டூல்னு அவங்க அவங்களோட புக்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கிறத விட அவங்க மனிதர்களாகவே இல்லை, அவங்க மனித குலத்தையே சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மிக கொடூரமான வேட்டையாடுதல், சூறையாடுறது, அந்த பகுதிகளையே கொடூரமா தாக்குறது, பெண்களை மிக கொடூரமாக தாக்குதல். உலகத்துல வேற எங்கேயாவது இது மாதிரி இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குமா அப்படின்னா ஐரோப்பியர்கள் கிட்ட அடிமையா இருந்த காலகட்டத்தில் உள்ள புத்தகங்கள் படிக்கும்போது கூட இவ்வளவு கொடூரமான கதைகளை நான் படிக்கல இதுவரை. ஸோ அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட ரேப் பண்ணி அந்த செத்த அந்த தாய்மார்கள்ட்ட இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அதுல நானே ஒரு 3 பேர் கம்ப்ளீட் கட் பண்ணேன் அப்படின்னு. பல உயிர்கள் சதையில் வெறும் எலும்புதான் இருந்தது. அந்த மாதிரி மிக கொடூரமான தகவல்களை உள்ளடக்கின ஒரு ஆவணப்படம். அது இந்தியாவில தான் நடந்தது. இந்து பெரும்பான்மை நாடுன்னு பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டுல தான் நடந்தது. அதுதான் நடந்தது. அங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவங்களை தாக்குறது பெரும்பான்மையினுடைய பலமா அப்படின்னு அது ரொம்ப கேவலம் இல்லையா? அது ரொம்ப அசிங்கம் இல்லையா? அது மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு பெருமை ஏதாவது இருக்கா அந்த நாட்டுல? ஸோ அங்க 2000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வன்புணரப்பட்டிருக்காங்க. பெண்கள் வன்புணரப்பட்டிருக்காங்கன்னா சாதாரணமாக கிடையாது, மிக கொடூரமாக. அவங்களுடைய மார்பகங்கள்ல இருக்கக்கூடிய காயங்களை பார்த்தீங்கன்னா உங்க தலை வெடிச்சிரும் அப்படின்னு அந்த காயங்களை பார்த்த நபர் சொல்றாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு நரமாமிசம் திங்கக்கூடிய இந்த ஒரு மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆங்கில படங்கள்ல கேரக்டரா இருக்க மாட்டாங்க, மனிதர்களா இருக்க மாட்டாங்க, மிருகங்கள் அந்த மாதிரி எல்லாம் வேட்டையாடுற மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது இவங்க மனித உருவத்துல உள்ள புகுந்த ஒரு மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படியான ஒரு மிக கொடூரமான நிகழ்வை நடத்தின அமைப்பு தன்னை ஹிந்துன்னு கிளைம் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஹிந்துன்னு கிளைம் பண்ணிக்கிறதுல அதுல என்ன பெருமை இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கோங்க. அண்ட்
ஹிந்துக்களே ஒன்று திரளுங்கள், இது ஹிந்து பெரும்பான்மை நாடு, இது ஹிந்து நாடு அப்படின்னு கிளைம் பண்றாங்கல்ல ஹிந்துத்துவவாதிகள் வந்து இது ஹிந்து நாடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஹிந்துக்கள் ஓங்கி சொல்ல வேண்டியது இது மதச்சார்பற்ற நாடு, இது வந்து இந்திய நாடு, இந்தியர்களுக்கு, இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருக்குமான நாடு இது. இந்திய நாடு இந்தியர்களுக்கு சொந்தம். இந்தியா வந்து வளரும் நாடு, வளரக்கூடிய ஒரு நாடு, பின்தங்கிய நாடு கிடையாது, மத அடிப்படைவாத நாடு கிடையாது. அப்போ இங்க வந்து இது வந்து இந்தியாங்கிறது ஒரு வளரக்கூடிய நாடு. இங்க வந்து மதச்சார்பின்மைங்கிறது இங்க அரசியலமைப்பினுடைய ஆன்மா. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்முடைய அரசியலமைப்பின் ஆன்மா. நம்மளோட நாட்டோட இயல்பே அதுதான். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இந்த நாட்டோட இயல்பு. ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹிந்து வீட்டுல எல்லா பழக்கமும் ஒண்ணு போலவே இருக்காது. பலவிதமான பழக்க வழக்கங்களும் பலவிதமான உணவு முறைகளும் பலவிதமான இதுவும் கொண்ட மனிதர்கள் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிறதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இன்னைக்கு வந்து ஹிந்துக்களே ஒன்று திரளுங்கள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இது ஹிந்து நாடு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஹிந்து நாடு அல்ல அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்துக்களோட கூட்டு மனசாட்சிக்கு இருக்கு. இந்துக்களினுடைய கூட்டு மனசாட்சி வந்து இந்த மாதிரியான மிக கொடூரமான வன்முறைகளுக்கு எதிராக அமைதியாக இருந்ததும், அது கவனத்துக்கு வந்து ஊடகங்கள் வழியாக, ஊடகங்கள்ல வந்து செய்திகள்லாம் பொய்ன்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. சோ ஊடகங்கள் வாயிலாக, நிறுவனங்கள் வாயிலாக அங்க மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கல, டாக்டர்ஸ் சிகிச்சை அளிக்கல, செவிலியர்கள் சிகிச்சை அளிக்கலன்னு சொல்றாங்க அந்த மக்கள். அப்போ அந்த ஒரு நிறுவனமயமான படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்து மனசாட்சியின் கூட்டு கட்டமைப்பை வந்து தகர்த்தாகணும். அது வந்து இப்ப நான் மனிதனை விட என்னோட மதம் பெருசு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இந்து மனசாட்சி. என்னுடைய மதம், என்னுடைய மனிதத்தை விட நான் ஒருபடி பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே ஹிந்து மனசாட்சிக்குள்ளவங்க தான். இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த சங்கித்தனம்ங்கிறது பெர்சன்டேஜ் வைஸ் தான் டிஃபர் ஆகுமே தவிர கண்டிப்பா எல்லாருக்கிட்டையுமே அந்த சங்கித்தனம் இருக்கு. அவங்க RSSல மட்டும் இல்ல, பாஜகல மட்டும் இல்ல, அவர் காவல்துறை அதிகாரியா இருக்கலாம். இன்னைக்கு பொன்மாணிக்கு பேசுறாரு பாருங்க, அந்த எல்லா பக்கமும் இருக்க ஹிந்துக்களை கூப்பிடுறாரு. எதுக்கு அவருடைய பதவி உயர்வுக்கு RSS அஜெண்டா தேவைப்படுது, பாஜகவினுடைய அஜெண்டா தேவைப்படுது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி சிலை திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஸோ அடுத்த கட்டமாக அவருடைய குரல் வந்து எதுக்கு ஆதரவாக வருது, இந்து நாடு இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி வந்து இது ஹிந்து நாடுன்னு சொல்லக்கூடாது. நிர்வாகத்துல இருக்கக்கூடிய, அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய எந்த அதிகாரியும், எந்த ஒரு நபரும் RSS மோகன் பகவத் சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அவங்களோட நேரடி நோக்கமே அதுதான். ஆனா இந்திய மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்திய கிறிஸ்தவர்கள், இந்திய இஸ்லாமியர்கள், இந்திய பௌத்தர்கள் எல்லாருடைய வரிப்பணத்திலையும் சம்பளம் வாங்கக்கூடிய இந்திய நிர்வாக கட்டமைப்பு இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து அது அரசியலமைப்பு விதிமீறல், அது கிரிமினல் குற்றம். ஏன்னா ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர் இப்படி சொல்றதுங்கிறது GRS கொடுத்த தீர்ப்பு. இந்த மாதிரி இவங்க ஒரு சில இது இல்ல, நிறைய நிகழ்த்தியிருக்காங்க. வரலாறு முழுக்க வள்ளலார்ட்ட இருந்து தொடங்கினா இவங்களுடைய கொலை அத்தியாயம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். காந்தி, காமராஜர் கொலை முயற்சி, கௌரி லங்கேஷ்கர், இப்போ உமர் காலித்தை பிடிச்சி ஜெயில எத்தனை ஆண்டுகள் ஆகுது, அவர் இன்னும் வெளியில வர முடியல. ஒரு ஜட்ஜ் லோயன்ற ஒரு நீதிபதி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நிறைய இப்ப கேரளாலாம் நிறைய கம்யூனிஸ்டுகளை கொலை பண்ணியிருப்பாங்க. இது வந்து அமைப்பாக, நிறுவனமாக அவங்க பல வன்முறைகளை ரொம்ப இயல்பாக ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற பேர்ல, ஹிந்து பெரும்பான்மைங்கிற பேர்ல தான் அவங்க நிகழ்த்திட்டு இருக்காங்க. இது இல்லாம அண்ணல் அம்பேத்கரனுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற செய்தியும், அவருடைய கடைசி 5 நாட்கள் வந்து அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற ஒரு எதுவும் நம்ம படிச்சிருக்கோம். நேத்து ஒரு புத்தகம் படிச்சதுல அதுல RSS அம்பேத்கரை கொலை செய்த RSS அப்படிங்கிற இந்த